தமிழ்நாட்டில் லாஸ்ட் ஒரு 4 வருஷமா மோர் தென் 24க்கும் மேலே லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் தினேஷ். என்னோட லாஸ்ட் வீடியோவில் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் அஜித்குமாருக்கு நடந்த கொடுமையை பற்றி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு, நிறைய பேரால் பார்க்கப்பட்டு வந்துச்சு. நிறைய ஜஸ்டிஸ், நிறைய ஜட்ஜ் எல்லாமே அவங்களாவே வாண்டடா இந்த நியூஸ் ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் அனலைஸ் பண்ணி இப்போ தனியாக கேஸ் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த கேஸோட தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கான்னு பார்க்கும்போது நம்ம 2021 எப்போ டிஎம்கே கவர்மெண்ட் ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம தமிழ்நாட்டில் மோர் தென் 4 வருஷமா 24க்கும் மேல லாக்அப் டெத் நடந்திருக்கு. ஜஸ்ட் லைக் 24ன்னு சொல்லி நம்ம நம்பர் சொல்லி போக முடியாது. ஏன்னா அவங்க நடந்த ஒரு கொடூரம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும். இந்த அஜித்குமாருக்கே நம்ம நினைச்சு பார்க்க முடியாது இந்த அளவுக்கு ஒரு கொடுமையா இறந்தாங்களான்னு சொல்லி. நினைச்சு பாருங்க, அந்த 24 பேர் எப்படி இறந்திருப்பாங்கன்னு சொல்லி. இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு 4 வருஷத்துல மட்டுமே தமிழ்நாட்டில் மோர் தென் 24க்கு லாக்அப் டெத் நடந்திருக்கதா ஒரு பிரேக்கிங் நியூஸா சொல்லியிருக்காங்க. இது கேட்கும் போதே நம்ம தமிழ்நாட்டுடைய லா அண்ட் ஆர்டர் சிஸ்டம் சரியா இல்லையோ அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்புது. இந்த கவர்மெண்ட் இந்த சிஸ்டத்தை கரெக்டாக ஷெட்யூல் பண்ணலையா, ஒரு ஆர்கிடெக்சர் கொண்டுட்டு வரலையான்னு சொல்லி நம்ம மக்களாக நம்மளுக்கே ஒரு கேள்வி எழுது. ஜஸ்ட் ஒரு காமன் மேனுக்கு அப்படி எப்படி சேஃப்டி இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்குள்ளேயே கேட்குற மாதிரி இருக்குது இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது. என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த 24 பேருடைய டாக்குமெண்ட்ரியாக பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. யாருக்காவது இந்த வீடியோஸ் வேணும், இந்த வீடியோஸ்லாம் வேணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதோ அந்த முடிஞ்ச வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ரி நான் போட ட்ரை பண்ணுறேன். உங்களோட கருத்து இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய சோஷியல் இஷ்யூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை கைஸ்.